ராஜ்யத்துல வச்சு நம்மை தோல்வி அடைய முடியாத கர்த்தர் உருவாக்கல, வெற்றி பெறுவதற்காக வச்சிருக்கிறார். நம்ம ஓவர் கமரா இருக்கணும், இல்லை என்றால் எல்லாவற்றாலும் ஆளப்படுகிற மக்களா இருக்கணும். லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தேவதூதன் ஒரு ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்றார். ஒரு ராஜா பிறப்பார். அந்த ராஜாவுடைய புறப்படுதல் அனாதியா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அனாதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அவர் வருவார், அவர் சிங்காசனத்தை எடுப்பார். அந்த சிங்காசனத்தில் அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராதுன்னு இருக்கு. இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யங்கள் உருவானுச்சு. எகிப்து சாம்ராஜ்யம் உருவாச்சு. எகிப்து சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. எகிப்து நாடு தான் இருக்கு. எகிப்து சாம்ராஜ்யம் இன்னைக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்துச்சு. பாபிலோன் சாம்ராஜ்யம் இல்லை. அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்துச்சு. ரோம சாம்ராஜ்யம் டோட்டலாகவே போயிடுச்சு. எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை ராஜ்யங்கள் எழும்பினது. இன்னைக்கு அந்த ராஜ்யங்கள் இல்லை. ஆனால் ஒரு ராஜ்யம் உருவானது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ராஜ்யம் இன்றைக்கும் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் ஒன்று வரும், அந்த ராஜ்யம் பிரத்யட்சமாக தெரியும். புதிய வானம், புதிய பூமி இருக்கும். அப்போ வறுமை இருக்காது, தொல்லை இருக்காது, எல்லாமே நிறைவாக இருக்கும். நீங்கள் சரியான ஒரு சாய்ஸ் எடுத்திருக்கீங்க, இயேசுவை ஆண்டவராக தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராயிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுதான் என் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர் சொன்னீங்கன்னா அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பிரஜை நீங்கள், ஒரு ராஜ்யத்துடைய சிட்டிசன்ஷிப் நீங்கள். அந்த ராஜ்யத்தில் நம்ம வச்சு இங்கே ட்ரைனிங் பீரியட் கொடுக்குறாரு. இப்போ நமக்கு இப்போ வாழ்கிறது ஒரு ஃபெய்த் ஸ்கூலில் நமக்கு இருக்கக்கூடிய ட்ரைனிங் பீரியடு. கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த பூமியில், கொஞ்சம் பிசாசு இருக்குது. அவைகளையெல்லாம் நாம் ஆண்டு அரசாளும்படியாக நம்ம பூமியில் வந்து வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று எழுதுன்னு இருக்கிறாரு. ரெவலேஷன் வெளிப்படுத்தின 3:21 சொல்லுகிறாரு. வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவருடைய உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்வேன். வெற்றி பெறுகிறவன், ஜெயிக்கிறவன், அவன் என்னோட கூட அரசாளுவங்கிறார். நம்ம தோற்கடிக்கப்படுகிற மக்கள் அல்ல, தோல்வியில வாழுகிற மக்கள் அல்ல, சந்தேகப்படுகிற மக்கள் அல்ல, அவிசுவாசம் பண்ணுகிற மக்கள் அல்ல. நாம் ஜெயிக்கிற மக்கள். ஏனென்றால் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தில் அவருடைய வித்தினால் பிறந்த ஒன்று கூட தோற்காது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஜெயிக்கிறோம்னா நமக்கு எதிராக இன்னொரு சக்தி இருக்கிறதுன்னு அர்த்தம். ராஜ்யத்தில் வச்சு நம்மை தோல்வி அடைய முடியாத கர்த்தர் உருவாக்கல, வெற்றி பெறுவதற்காக வச்சிருக்கிறார். நம்ம ஓவர் கமரா இருக்கணும், இல்லை என்றால் எல்லாவற்றாலும் ஆளப்படுகிற மக்களாக இருக்கணும். ராஜ்யத்தின் நல்ல கவனிங்க, சாதாரண போதனை இல்லை. நீங்கள் கிங்டம் மைண்டட் பீப்புளாக இருக்கீங்க, ராஜ்யத்தின் மனநிலை உள்ள மக்களாக இருக்கிறீர்கள் என்றால் நாம் எல்லாவற்றையும் ஆண்டு அரசாளக்கூடிய மக்களாக இருப்போம். ராஜ்யத்தின் மனநிலையே இல்லை, ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ராஜ்யத்தின் சிந்தை இல்லை என்றால் எல்லா காரியமும் நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். மக்கள் நினைக்கிறாங்க வாழ்க்கைன்னா அப்படித்தாங்க இருக்கும், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நீங்க வீரன் கிடையாது. நம்ம ஓவர் கம்மர், நம்ம விசுவாசி. நம்ம வீரன் இல்லை, சூப்பர் வீரன். ஜெயங்கொள்ளுகிறவன் இல்லை, முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன். அவனுக்கு ஒருவேளை அது அழகா இருக்கலாம், நமக்கு அசிங்கம். அது வாழ்க்கைன்னா மேடும் பள்ளம் தான். சொல்ல என்ன மாதிரி சொல்லுவேங்க, கீபோர்டில் நல்லினமாக மியூசிக் வருது. ஏன் வருது? ஒரு கருப்பு கட்டையும் ஒரு வெள்ளைக்கட்டை இருக்குது, ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு மேடு இருக்குது. நீங்கள் பள்ளத்தையே அமுக்கிட்டு போனால் சத்தம் கேட்காது, கீழேயும் மேலேயும் கீழேயும் மேலேயும் போகணும். வாழ்க்கைன்னா என்ன? அப்போ தான்
ஒரு இசை வரும் உங்கள் வாழ்க்கையில். எனக்கு அந்த இசை வேணாம், எனக்கு கொஞ்சம் பீக்கிலே போட்டோம், மேட்டிலே போவோம் நம்ம. அதான் நம்மை குறித்து வேதம் சொல்லுது, நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்லன்னு சொல்லுது. வியாதி ஒருவேளை வரலாம், வியாதியை மேற்கொள்வோம், வியாதியை மேற்கொண்டு சுகத்தோடு வாழ்வோம். எந்த ஒரு சூழ்நிலை விட்டுறக்கூடாது, எந்த சூழ்நிலை விடமாட்டேன், வியாதியை மேற்கொள்ளுவேன். ஒருவேளை பொருளாதார தேவைகள் இருந்தால் கூட பொருளாதார தேவைகளை மேற்கொண்டு ஒரு நாள் கடன் கொடுக்குற அளவுக்கு நான் வருவேன். இப்படித்தான் இருப்பேன். வாழ்க்கைன்னா அப்படித்தாங்க. இல்லை, இந்தியாவே கடன் வாங்குது. இந்தியா வாங்கட்டும், உங்கள் பேர்லேயும் வாங்குது. ஆனால் நான் கடனாளி அல்ல. கடன் அடைப்பேன், கடன் கொடுப்பேன், நிறைவாக இருப்பேன். அப்படி வாழ்கிற வரை விடமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிங்டம் மைண்டட் பீப்புளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தின் மைண்ட் செட்டு வேணாம். உலகத்தின் மைண்ட் செட்டுங்கிறது படு மோசமானது. உலகத்தினுடைய மனநிலையே இருக்கக்கூடாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் சரீரம்தான் உலகத்தில் இருக்கு. ஆனால் நான் எங்கே இருக்கேன்? நான் இன்னொரு ராஜ்யத்தில் இருக்கேன். என் பாடி இந்தியா பாடி, ஆனால் உள்ள இருக்கிற ஆவி பரலோக ஸ்பிரிட்டு. அப்போ என் சிந்தையும் என் நோக்கம் அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாழுகிற விதம் மாறிடும். ஏசு அப்படித்தாங்க வாழ்ந்தாரு. ஏசு எதுனையாச்சும் கவலைப்பட்டாராங்க? ஒரு இடத்துல 20,000 பேர் சாப்பிட 3 நாள் உட்காந்து பிரசங்க கேட்குறாங்க. 20,000 சாப்பிட்றதுக்கு வேணும். ஒருத்தன் இவங்க சோறு போடுங்கிறாரு. ஒருத்தன் சொல்கிறான் இருக்கிற காசுக்கு ஸ்நாக்ஸ் கூட பிஸ்கட் கூட வாங்கி கொடுக்க முடியாதுங்கிறான் ஒருத்தன். ஒரு நிமிஷம் பயப்படலைங்க. சோறு போட சொல்கிறாரு. 20 பேர் சாப்பிட்டு 12 கூட மிச்சம் எடுக்கிறாங்க. என்ன மைண்ட் செட்டு அவருக்கு? அவர் இந்த உலகம் சிந்தையே இல்லைங்க. காற்றும் கடலும் கொந்தளிச்சா கூட அது மேலே ஏறி நடந்து தான் செஞ்சார். அவர் நடக்காதவங்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாயினார். அப்போ நம்மளையும் அப்படி எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். நம்ம அப்படி வாழ வேண்டும் விரும்புகிறார். ஏன் அப்படி விரும்பினார் வாழ்ந்தார் என்றால் அவர் சூப்பர் மேனா அல்ல, ராஜ்யத்தின் மனநிலை உள்ளவராக இருந்தார்.